இன்னைக்கு சிம்பிளா சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கர்ல 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். ஆக 1 1/2 கிளாஸ். இத நல்லா 2, 3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இதுக்கு வந்து 1:3ங்கிற முறையில தண்ணி ஊத்தணும். 1 1/2 கிளாஸ் எடுத்துருக்கோமா, அதுக்கு 4 1/2 அளவு தண்ணி ஊத்தணும். எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் ஊத்தி 5 1/2 கிளாஸ் நான் தண்ணி ஊத்திருக்கேன். 5 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு, இதுக்கு தேவையான காய்கறி வந்து கத்திரிக்காய், முருங்கக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இருந்தது. பெரிய கத்திரிக்காயில 1, ஒரு பெரிய உருளைக்கிழங்குல 1, ஒரு சின்னதா கேரட். கேரட் நெறைய போட்டா இனிக்கும். ஸோ சின்னதா ஒரு கேரட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டுட்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து சின்ன குக்கர் பார்த்தீங்களா? மேல வரைக்கும் தண்ணி நிக்கிறதுனால, விசிலோடயே பொங்கி மேல வரும். அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுக்கங்க. தக்காளி 2 போட்டு, உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டு கிண்டி விட்டு, குக்கர மூடி விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வந்துச்சுன்னா, நான் வந்து விசில் கணக்குலாம் கிடையாது. ஒரு விசில் வந்துச்சுன்னா, அப்படியே சிம்ல வச்சு 7 நிமிஷம் போட்டுருங்க. பக்கத்துல சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு கடுகு பொரிஞ்சதும், சின்ன வெங்காயம் கொஞ்சோல தாளிக்கிறதுக்கு வெட்டி வச்சு, அதையும் தூக்கி போடுங்க. கருவேப்பில போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குன பிறகு காய பவுடர் போடணும். இதுக்கு காய பவுடர் தான் நல்லாருக்கும். சாம்பார் சாதத்துக்கு ஸ்மெல். காய பவுடர் கொஞ்சோல ஒரு சின்ன குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து வத்தத்தூள், கொஞ்சோண்டு வத்தத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, வத்தத்தூள் 1 ஸ்பூன். டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். அத வந்து 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் தண்ணி போல. எடுத்து ஊத்திட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியும் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. மசாலா வடை போடுற அளவுக்கு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதில அரிசி, காய்கறில கொஞ்சம் நம்ம உப்பு போட்டதுனால, இதுலயும் கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குக்கர திறந்து பார்ப்போம். நம்ம மேல எண்ணெய் ஊத்துனதுனால, விசில்ல வந்து ஒரு வெளிய மசாலா வரவே இல்ல பார்த்தீங்களா? இப்ப திறந்து பார்த்தோம் அப்டின்னா, அவ்ளோ அழகா வெந்திருக்கு. இது வந்து ம், நம்ம கொழைய மசிக்கணும், அகப்பைய வச்சு அப்டிலாம் தேவையே இல்ல. அதுவே நல்லா அழகா மசிஞ்சு கரெக்ட்டான பதத்தில தான் இருக்கு. இப்போ நம்ம பக்கத்தில கொதிச்சுட்ருங்க இந்த மசாலா தண்ணிய எடுத்து, அப்டியே இதில ஊத்தி விட்டுருங்க. சாம்பார் சாதம் எப்டிலாமோ செய்வாங்க. இது ஒரு சிம்பிள் மெத்தடு. இப்போ மசாலா, புளி எல்லாம் கொதிச்ச தண்ணிய எடுத்து ஊத்திட்டு, நல்லா கிளறி விட்டு, உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு, இந்த நேரத்தில வந்து கொஞ்சம் நெய்ய மட்டும் மேலோட்டமா ஊத்தி விட்டு, கிண்டி விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சில பேருக்கு நெய் பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க நெய்ய வந்து அவாய்ட் பண்ணிருங்க. டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷா முட்டை பொரிச்சும் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்பளம் பொரிச்சும் சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு ஒரு அப்பளம் இருந்தாலே போதும். நல்லா சாப்பிடலாம். மாங்காய் ஊறுகாய் இருந்தாலும் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ஆனியன் ரிங் வந்து பொரிச்சு எடுக்கிறேன். இது வந்து சூப்பரா தான் இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. இதையும் பொரிச்சு இன்னைக்கு சாம்பார் சாதத்தோட இந்த வடகத்த வச்சு நாங்க சாப்பிட்டாச்சு. நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அப்படி இப்படின்னு செய்யணும் அப்படின்லாம் இல்ல. ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.